ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வார சாட்டர்டே 18/1/2025 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசி சிபிடி 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ரயில்வே என்டிபிசியோட சிபிடி 1 என்ன பேட்டர்ன்ல இருக்குமோ அதே பேட்டர்ன்ல தான் இங்கேயும் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம். டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. ஸோ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 18/1/2025 சனிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகும். மண்டே நைட்டு 12 o'clock கூட டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 3 நாள் இந்த டெஸ்ட் வந்து லைவ்ல இருக்கும். ஸோ 3 நாளைக்குள்ள இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இதோட சொல்யூஷன் நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டைரக்டா நீங்க போன்லயும் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வெப்சைட்லயும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? சோ லேப்டாப்ல எப்படி அட்டன் பண்றது, சிஸ்டம்ல எப்படி அட்டன் பண்றது, வெப்சைட்ல போய் அட்டன் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான லிங்கை வந்து நான் உங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா லேப்டாப்ல அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ ஆப்ல டெஸ்ட் எப்படி அட்டன் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க உங்களோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் கோட் இருக்கும். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். சோ இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா சோ இங்க டாக்குமெண்ட், வீடியோஸ், டெஸ்ட்ன்னு இருக்கும். இப்பதான் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கு தேவையான புக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஃப்ரீயாவே நீங்க அந்த டாக்குமெண்ட் டேப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க டெஸ்ட் தான் போட வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் டேபுக்குள்ள போங்க. ஸோ டெஸ்ட் டேபுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல நீங்க அட்டன் பண்ண வேண்டிய ஃபோல்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் ஃபுல்லுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ள நம்ம 2 டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, சோ இந்த வாரத்துக்கான 2 டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரயில்வே என்டிபிசி சிபிடி 1 ஃபுல் டெஸ்ட் லைவ் இங்கிலீஷ்னு இருக்கும். சோ இது இங்கிலீஷ் மீடியம்கான டெஸ்ட். எத்தனை டைம்னாலும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து ரயில்வே என்டிபிசி சிபிடி 1 ஃபுல் டெஸ்ட் தமிழ்னு இருக்கும். ஓகேவா? சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டம்ப்ட்ஸ் வந்து கொடுத்திருப்போம். சோ தமிழ் மீடியம்க்கு வேற கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம்க்கு வேற கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ லேப்டாப்லயும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், போன்லயும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா சாட்டர்டே ஈவினிங் வந்து டெஸ்டோட லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிரும். சோ அந்த டைம்ல நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ போகி, பொங்கல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வாங்க. சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சோ கரெக்டா பெர்ஃபெக்ட்டா படிச்சுட்டு வாங்க. ஒரு ரியல் எக்ஸாம் எப்படி டெஸ்ட் எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதுங்க. போன டைம் பாத்தீங்கன்னா டாப் ஸ்கோர் வந்து 100க்கு 84 சம்திங் வந்துச்சு. சோ இந்த டைம் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. 90+ வந்து ஸ்கோர் பண்ணணும். லாஸ்ட் டைம் வந்து 50 வாங்கின ஸ்டூடெண்ட் இந்த டைம் ஒரு 55 to 60 ரேஞ்சில வாங்க பாருங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் 60 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 65 to 70 70 தொட்டுட்டீங்கனாலே நீங்க வந்து கன்ஃபார்ம். சோ 70 தொட்டுட்டீங்கனாலே கட் ஆஃப் வந்து அதுக்கு மேல போகாது. 70 75க்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? 70 75 அபோலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கட் ஆஃப் பத்தி கவலையே பட வேண்டாம். உங்களோட நீங்க ரேங்கர்ஸ்க்குள்ள வந்துருவீங்க. நம்ம எத்தனாவது ரேங்க் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வந்துருவீங்க. சோ ஒரு 70க்கு மேல ஸ்கோர் பண்ற அளவுக்கு எல்லாருமே படிங்க. ஆல்ரெடி 80 ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க 90 தொடுற அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சோ நல்லா பொங்கல், போகி எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுங்க. சோ சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். சோ நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ டெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நீங்க வந்து நம்ம கொடுக்குற லைவ் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நியூவா இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா சோ தெரிஞ்சுக்கோங்க. சோ லேப்டாப்ல ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ் மீடியமோட கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எந்த கொஸ்டினுக்கு எந்த டைம்னாலும் போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்லயும் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இங்க சைட்ல பாக்ஸ் போட்டு நம்பர் வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும். எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? சோ நீங்க டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சொல்யூஷனையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். எந்த சொல்யூஷன் கரெக்ட் அப்படிங்கறத தெளிவா செக் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டெஸ்ட்டை இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிட்டு இங்க வியூ சொல்யூஷன் குடிக்கிறீங்க அப்படின்னா சோ சொல்யூஷன் வந்து ரொம்ப டீடைலா நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ தெளிவா பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். லேப்டாப்லயும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், போன்லயும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 3 நாள் தான் டெஸ்ட் லைவ்ல இருக்கும். சோ நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து டெஸ்ட் க்ளோஸ் ஆகிரும். சாட்டர்டே ஓபன் ஆகி மண்டே வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ இன்னும் 5 நாள் டைம் இருக்கு. சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? சோ இது மட்டும் போதாது மேம். இன்னும் நான் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ரயில்வே என்டிபிசிக்காக ஸ்பெஷலா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.
ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ டீம் வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சுக்கு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மற்ற நாட்கள்ல டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599 இருக்கும். ஸோ இந்த ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சுக்கு 399 பே பண்ணுங்க. இதுல சிபிடி 1ஓட டெஸ்ட், சிபிடி 2ஓட டெஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆகும். இப்போ ரீசெண்டா ரயில்வேயோட பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த ஆஃபர் எல்லாமே இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஆல்ரெடி 6 o'clockன்னு சொல்லியிருந்தோம். இப்ப டீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock நாம பொங்கலுக்கு எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் கொடுத்திருக்கோம் இல்லையா? இந்த ஆஃபர் எல்லாமே இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். சப்போஸ் நீங்க இன்னைக்கு எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1799, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 1199, சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸோட ஃபீஸ் பாத்துக்கோங்க. கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ், ரயில்வே என்டிபிசியோட எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர் வேணும், குரூப் டியோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஓகேவா? சோ இன்னைக்கு நீங்க இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்க டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், ஆல் இன் ஒன் கோர்ஸா இருக்கட்டும், எதுல ஜாயின் பண்ணாலுமே சரி, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல நீங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஜனவரி 23 வந்து குரூப் டியோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. குரூப் டியோட அப்ளிகேஷனும் அன்னைக்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி எஸ்எஸ்சி 2025 கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்எஸ்சி 2025 வரக்கூடிய எக்ஸாம்ஸ் பிளஸ் ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கம்மிங் சாட்டர்டே மறந்துடாதீங்க, லைவ் டெஸ்ட் இருக்கு. ஸோ நல்லா படிங்க உட்காந்து. ஓகேவா? ஏன்னா எக்ஸாம் பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்ல எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ ஒரே இதுல படிச்சுட்டே இருந்தாலும் நம்ம எந்த லெவல்ல இருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தாதான் நம்மளோட லெவல் வந்து தெரியும். ஓகேவா? ஸோ கரெக்டா டெஸ்ட் போடுங்க, டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, வீக் ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஸ்ட்ராங் ஏரியாஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஸோ டைம் கம்மியா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே ஒரு 70க்கு மேல ஸ்கோர் பண்ணணுங்கிற மாதிரி எய்ம் வச்சுக்கோங்க. எல்லாருமே 90 எடுக்கிற அளவுக்கு எய்ம் வச்சுக்கணும். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 40 மார்க் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். 40 to 50 வந்துடலாம். பட் அந்த 50ல இருந்து 70 வர்றதுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாதான் வரும். திருப்பி அந்த 70 90 ஆக்குறது அதை விட ஸ்ட்ரகிள் பண்ணணும். 90லாம் தொட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து கன்ஃபார்மா என்டிபிசியோட சிபிடி 1ம் பாஸ், சிபிடி 2ம் பாஸ், லெவல் 2 3 4 5 6ன்னு எல்லா லெவலுமே நீங்க கிளியர் பண்ணிடலாம். லெவல் எல்லா லெவலுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு 90க்கு மேல ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே அவ்வளவுதான். சிலபஸே கரைச்சு குடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சோ ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகிருச்சு, அக்யூரசியும் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்பவே எழுதி வச்சுக்கலாம் நீங்க பாஸ்ன்னு. சோ இது எல்லாமே ஒரே நாள்ல நடக்காது. ரிப்பீட்டட் பிராக்டிஸ், ரிப்பீட்டட் டெஸ்ட் எடுத்தா மட்டும்தான். ஓகேவா? சோ அதனாலதான் நாம என்ன பண்றோம்னா ஃப்ரீ லைவ் டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறோம். ஓகேவா? சோ கரெக்டா எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம் ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு படிக்காம வந்துடக்கூடாது. அதுக்காக தான் ப்ரியராவே நாம வந்து இன்ஃபார்ம் பண்றோம். சோ இந்த வாரம் சாட்டர்டே படிச்சுட்டு ஒரு ரியல் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி சின்சியரா எழுதுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நாம சாட்டர்டே கொடுக்கக்கூடிய டெஸ்டோட லிங்கை எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே? சோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சப்போஸ் ஆஃபர் பிரைஸ்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம 12 o'clock முன்னாடி லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.